திமுக மற்றும் தமிழ்நாடு சார்பா டேட்டா சார்ந்து கருத்தியல் சார்ந்து தற்போதைய நிலை என்ன, நிர்வாக ரீதியாக இதில் என்ன பிரச்சனை, பொருளாதார ரீதியாக இதில் என்ன பிரச்சனைன்னு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சிந்தனை தெளிவோடு பேசக்கூடியவர் தான் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் இப்போது தன்னுடைய பேச்சால் அதிர வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் எலக்டோரல் பாண்ட்ஸ், அதாவது தேர்தல் பத்திர முறையை பற்றின கேஸ் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்தது. இந்த தேர்தல் பத்திர முறை அரசியல் சாசன பிரிவு மக்களுக்கு வழங்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கும் தகவல் அறியும் உரிமைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் பத்திர முறையை உச்சநீதிமன்றம் தடை பண்ணுச்சு. மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்க தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த தேர்தல் பத்திர முறையால் தடுக்கப்படுது, மக்களுக்கு எல்லாம் வெளிப்படையாக தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் பத்திர முறையை ரத்து பண்ணுச்சு. இதில் முக்கியமாக யார் யார் எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் பத்திரத்தை வழங்கினாங்க அப்படிங்கிற விவரத்தை மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியும் உத்தரவிட்டிருந்தாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் முடியாது, எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் தேவைப்படுது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்போது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்குது. என்னங்க, நாட்டில் முக்கியமான ஒரு பேங்க் தான் எஸ்பிஐ, அதில் இந்த டேட்டாஸ் எல்லாம் இல்லை, இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் தேவைன்னா அது எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதை ஒட்டி தான் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்கிட்டையும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க. நானும் ஒரு 20 வருஷமா பேங்குகளில் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் நீதிமன்றத்தில் இவ்வளோ ஒரு கேவலமான சப்மிஷனை நான் பார்த்ததே கிடையாது. எஸ்பிஐ எவ்வளோ பெரிய பேங்க்கு, இதெல்லாம் 2 நிமிஷத்தில் கொடுக்க வேண்டிய டேட்டா, பேசிக் டேட்டா பாலிசி, அதாவது ஒரு வங்கி நடத்தினா அடிப்படை நிர்வாக தேவை, இருக்க வேண்டிய தொழில்நுட்ப கெப்பாசிட்டியில் இருக்கணும். சப்போஸ் அது இல்லைனா வேணால் இதை கொடுக்க 6 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும்னு சொல்லலாம். இந்தியா உலகத்திலே 5வது பெரிய பொருளாதார நாடுன்னு பெருமிதமாக பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலே பெரிய பேங்க்குக்கு இவ்வளோ கம்மியான தகவலை 3-4 மாதத்தில் கொடுக்க முடியலனா அப்படியே எனக்குலாம் நடுங்குது. அப்போது பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்காக இல்லையா அப்படின்னு பயம்தான் வருது அப்படின்னு சொல்லி இது கோர்ட்டுக்கு ரொம்ப கேவலமான சப்மிஷன். இவங்க சொல்கிறதையெல்லாம் தூக்கி வீசிட்டு நாளைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும், இல்லைனா அவங்க வங்கி தொழிலே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேட்டியை முடிச்சுக்கிறாரு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பேங்கிங்கில் அனுபவம் வாய்ந்த ஒரு பொருளாதார நிபுணரா, பொருளாதாரத்தின் மேல அக்கறை கொண்டவரா தன்னுடைய நியாயமான கோபத்தை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டால் கூட அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு அது சரியா நிர்வாகம் பண்ணுறதுக்கு பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுலேயும் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்காக சிஸ்டத்தை வாங்கி போகிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சாதாரண ஆஃபீஸுக்கு இவ்வளோ யோசிக்கணும்னா இந்தியா முழுக்க பல பிரான்ச்சுகள் வச்சிருக்கிற முக்கியமான எஸ்பிஐ பேங்க்கு தன்னுடைய தொழில்நுட்ப சிஸ்டத்தை எவ்வளோ அப்டேட்டாக வச்சிருக்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இல்லைங்க, எங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், எங்களுக்கு 4 மாதம் வேணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு கேட்டிருக்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியான்னு பெருமையாக பேசுகிறாங்க, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியல. இதைத்தான் பிடிஆர் சொல்கிறாரு, இதெல்லாம் 2 நிமிஷத்தில் கொடுக்க வேண்டிய டேட்டா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த டேட்டாவை இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியலனா எனக்கெல்லாம் நடுங்குது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தையும் கோபத்தையும் பதிவு பண்ணுறாரு. ஒரு பேங்கிங் சிஸ்டமே இல்லையா அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கும் அந்த கேள்வி தான் எழுது. நாடு முழுக்க எவ்வளோ பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, எவ்வளோ கணக்கு இருக்கும், எவ்வளோ கடன், வட்டி, அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட் விஷயத்திலே இவங்க கணக்கு காட்ட முடியலனா நாடுக்கு இன்கம் டேக்ஸ் மூலமாக நமக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு, இதன் மூலமாக எவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு எங்களால் முடியாதுங்க, எங்ககிட்ட டேட்டா இல்லைன்னு சொன்னால் அப்போ நாம் இந்த டோட்டல் நிர்வாகத்தையே சந்தேகப்பட வேண்டியதாக தான் இருக்கும். அந்த கவலையை தான் பிடிஆர் அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறாரு. மேலும் இவங்க சொல்கிறதெல்லாம் தூக்கி வீசிடணும், தூக்கி வீசிட்டு நாளைக்கு இந்த டேட்டாவை கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வழக்கமாக சொல்லுவாங்க, என்னங்க பிடிஆர் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாருன்ட்டு. ஆனால் இந்த ஆக்ரோஷத்தில் இருக்கிற உண்மை தான் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப இதில் என்ன வெளிப்படுதுன்னா, இவ்வளவு பெரிய எஸ்பிஐ வங்கி இந்த சின்ன டேட்டாவை கொடுக்க முடியலனா நீங்களாம் வங்கி தொழிலே இருக்கக்கூடாது, ஒரு நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவங்கிட்ட இந்த வங்கித்துறை போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற விதமாக தான் தன்னோட பேச்சில் பேசியிருக்காரு பிடிஆர். மேலும் ட்விட்டர்லேயும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் ஒருத்தர் சொன்ன தகவலை போட்டு 1.5 கோடி மதிப்பில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்திய பிறகு தேர்தல் பத்திரம் தொடர்பான பட்டியலை 3 வார அவகாசத்தில் எஸ்பிஐலாம் தர முடியலையா, ஆனால் ஜூன் வரைக்கும் அவகாசம் கேட்குறதெல்லாம் மிகப்பெரிய சோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக சரியாக மெயின்டைன் பண்ண தெரில, சரி செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா செலவு பண்ணியுமே அதை மெயின்டைன் பண்ண தெரிலனா இந்த நிர்வாகம் சரியாக தான் இயங்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அதைத்தான் பிடிஆர் அவர்களும் கேட்டிருக்கிறாரு. மோடியோட 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் பல்வேறு பொதுத்துறைகள் தனியாருக்கு விற்கப்பட்டுருச்சு. இன்னும் சிபிஐ, ஐடி, இடி போன்ற நிர்வாகங்கள்
அவங்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டுருச்சு. டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது ஆர்பிஐயால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய அதிகாரத்தையே மோடி அரசு பறித்து வச்சிருக்குது. இப்போ எஸ்பிஐயால் ஒரு சின்ன ஒரு டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியல. ரயில்வேல ஊழல் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்புமே சீரழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ. நிர்மலா சீதாராமன் அவர்களோட கணவர் பராகல பிரபாகரன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, மோடியோட ஆட்சி மாற்றம் நடந்தாலுமே இவங்க இந்த ஆட்சியில் சீர்குலைச்ச விஷயங்களை சரி பண்ணுறதுக்கே 10-15 வருஷம் ஆகும். அந்தளவுக்கு இங்கே டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, வெறுப்பை ஊட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஆட்சியே மாறினாலும் இந்த நிர்வாக சீர்கேடுகளையும் இந்த நிர்வாக கட்டமைப்பையும் சரிப்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் எழும்புது.